ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் ப்ளஸ் வீக்லி நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் சேல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபுல் இயர் பேசிஸ்லையும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் சரி, அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாருதி சுசுகியோட சேர்மன் ஆர்சி பர்காவா இவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாட்டு மக்கள்கிட்ட வந்து பணமே கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 12 lakhs ஆண்டுக்கு பர் இயர் வந்து 12 lakhs சேலரி வாங்குறவங்க மட்டும்தான் அந்த 12% மட்டும்தான் கார் வந்து பை பண்ணுறாங்க. ரிமைனிங் 88% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எண்ட் கார்ஸ், குறிப்பாட்டு ஸ்மால் டைப் ஆஃப் கார்ஸ் கூட வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை, அதாவது பையிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. இதனால தான் ஸ்மால் டைப் ஆஃப் கார்ஸ் வந்து 9% அதோட சேல்ஸ் வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 lakhsக்கு மேலே வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க தான் அந்த 12% இருக்கிறாங்க. அவங்க வந்து கார்ஸ் வாங்குறாங்க, ஹை எண்ட் கார்ஸு. பட் இந்த 88% பீப்புள் இருக்கிறாங்கல்ல லோ எண்ட் இன்கமில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைப் ஆஃப் கார் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால சேல்ஸ் 9% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட் 58.96% ஆஃப் த ஸ்டேக் வந்து எஸ்எம்எல் இசுசூவில் வந்து 555 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ட்ரக்ஸு பஸ்ஸஸ் செக்மெண்ட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இப்போ ஓப்பன் ஆஃபரும் கொண்டு வரணும். இந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம் செபியோட ரூல்ஸ் படி 26% அடிஷனல் ஓப்பன் ஸ்டேக் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஓப்பன் ஆஃபரில் போடுவாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ அதுவும் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மூலமாட்டு 3.5 tons ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் இவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 3% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் 52% ஷேர் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலாம், மேபி ஒரு 6% வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 31க்குள்ள 10 to 12%, ஃபினான்ஷியல் 36ல 20% வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்எம்எல் இசுசு அப்படிங்கிற கம்பெனி 1983 லிஸ்டட் ஆயிருக்குது. ஸோ இவங்களுக்கு ட்ரக்ஸ் அண்ட் பஸ் செக்டாரில் வந்து வச்சிருக்கிறாங்க. பட் இவங்களோட மார்க்கெட் ஷேர் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பஸ்ஸஸ் செக்மெண்ட்டில் 16% வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல எஸ்எம்எல் இசுசு போஸ்ட் பண்ண அந்த அப்டேட்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 2196 கோடி, எபிட்டா 179 கோடி இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் ட்ரக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மாருதி சுசுகி வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு புதுசாட்டு ஒரு காரை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஹரியானாவில் கார்கோடா அவங்களோட அப்கமிங் பிளானில் வந்து இதை கொண்டு வர இருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபினான்ஷியல் 26க்கு 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகிலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நியூ எஸ்யூவி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்சார் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 700 இருக்குது. பட் இதோட பி ரேஷியோ 24 இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் ஜஸ்ட் 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 176 கோடி. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1359 கோடி. எபிட்டா 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 212 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 15.7% இருக்குது. பட் இது ப்ரீவியஸ் ஃபிசிக்கல் இயரை கம்பேர் பண்ணும்போது எபிட்டா குறைஞ்சிருக்கு. இந்த ஜென்சார் டெக்னாலஜிஸோட ரெவன்யூ 4th குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் 25ல $156.8 மில்லியன் இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸ் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 0.9% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரிப்போர்ட்டட் கரன்சி அந்த ரெவன்யூ வந்து பார்க்கும்போது மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருக்கு, 0.1% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். கிராஸ் மார்ஜின் வந்து 30.3% இருக்குது, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 15.6 இருக்குது. ஃபுல் ஃபிசிக்கல் இயரில் இவங்களோட ரெவன்யூ $624.5 மில்லியன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேசிஸில் 5.1% க்ரோத் ஆயிருக்குது. நெட் கேஷ் பேலன்ஸ் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, $290.5 மில்லியன் இவங்களோட நெட் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஜென்சார் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. யூஎஸ் மார்க்கெட் இவங்களுக்கு 0.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஷியல் பேஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப் வந்து 2.5% ஸ்ட்ராங்கர் பெர்ஃபார்மன்ஸ், குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 10.0% அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா 0.9% க்ரோத் ஆயிருக்கு, இயர் பேஸில் 1.7% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இந்த கம்பெனி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பேங்கிங்கில் இருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கிறாங்க. இது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ஒரு 3.5% வளர்ந்துருக்கு. டெலிகம்யூனிகேஷன் மீடியா டெக்னாலஜி செக்மெண்ட் இதுவும் ஒரு க்ரோத் இருக்குது சீக்வன்ஷியல் பேசிஸில். மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் சர்வீஸ் இது வெர்டிகலி டிக்ளைன் ஆயிருக்குது. அதாவது எதெல்லாம் டிக்ளைன் ஆயிருக்குன்னா மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் சர்வீஸ், ஹெல்த் கேர், லைஃப் சயின்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் 2% to 1.5% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு 6 அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு. குஜராத்தில் இருக்க ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரிடிமெண்ட் யூனிட்ல வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ
6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் 21 to 25 அந்த டைமில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணது. குஜராத்தில் தப்சா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் யூனிட்ல தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸுக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்டால அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ப்ரெஷர்னால ப்ராஃபிட் விழுந்திருக்கு. பட் என்ன கேட்டால் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் வந்து அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லா செக்மெண்ட்லேயும் தான் பிரச்சனை இருக்குது. அது ஒரு ஷார்ட் டைமில் கிளியர் ஆகலாம். அதனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டிப் ஆகிற பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் 90ல் கன்சிடர் பண்ணேன், 75ல் கன்சிடர் பண்ணேன், 65 கன்சிடர் பண்ணேன். ஸோ அப்படி நீங்கள் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணிட்டு வந்தால் கூட இப்போ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மோர் தேன் பார்த்தீங்கன்னா 70 தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாலாம் ஐடிஎஃப்சியில் அடி விழாதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில். அது போக உங்களோட டெபாசிட் க்ரோத்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட டெபாசிட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. 25 காசு தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ்லேயும் மோர்லி பெருசாக டிவிடெண்ட் தர மாட்டாங்க, பட் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிடச்சது பெருசு அப்படின்னு சொல்லி வாங்கிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அம்பிகா அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அம்பிகா காட்டன் மில்ஸ் லிமிடெட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து 1365 ரூபாவில் இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விழுந்திருக்கு. இவங்க அந்த காட்டன் யான், அதாவது ஸ்பெஷாலிட்டி காட்டன் யான் வந்து செல் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி 1988 வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கு. பட் இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான். மார்க்கெட் கேப்லேஷன் ஜஸ்ட் 782 தான் இருக்குது. ஸ்டாக் பி வந்து 11 தான் இருக்குது. புக் வேல்யூ 1562 ரூபா இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் 1365 ரூபா தான் இருக்குது. வேல்யூஷன் படி சீப்பாக இருந்தாலும் இதில் ஒன்று என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட், கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ, ஸ்டாக் வந்து புக் வேல்யூக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் இருக்குது. பட் சேல்ஸ் க்ரோத் வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லா இல்லை. நான் இப்போ லாஸ்ட் 4 குவார்டர் ரிசல்ட்ஸே நான் உங்கள்கிட்ட சார்ட்டில் காட்டுறேன். ஆக்சுவலி மார்ச் 2024 206 கோடியாக இருந்தது, ஜூனில் 209 கோடி, செப்டம்பரில் 200 கோடியாக குறைஞ்சிருக்கு, டிசம்பரில் 156 கோடியாக குறைஞ்சிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வர ரிசல்ட்ஸ், இந்த மார்ச் ரிசல்ட்ஸில் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி தெரியலை. ஏன்னா 2023 848 கோடியாக இருந்தது, இப்போ 823 கோடியாக குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டும் பாதி குறைஞ்சிருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் பார்க்கும்போது. அதனால இப்போதைக்கு இந்த மாதிரி பங்குகளில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒர்த்து தான். நான் சொல்கிறது ஃபண்டமெண்டலி மீன்ஸ் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாம் பார்க்கும்போது. பட் அவங்களோட சேல்ஸு, நெட் ப்ராஃபிட் அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா பண்ண சான்சஸ் இருக்குது. 2197 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. 1273 ரூபா லோ, 52 வீக் லோ. லாஸ்ட் மார்க்கெட்டில் 1401 ரூபா வரைக்கும் போனது, 1362 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது. நீங்கள் கேட்டதுனால அதோட எக்ஸாக்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். பட் இப்போதைக்கு நான் இதெல்லாம் தொட மாட்டேன். நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அவங்களோட ஓன் ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் காணலில்லை, மெர்ஜருக்கு சேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐ திங்க் இவர் வந்து கேரளாவா என்னவோ தெரில, அவரோட பாஷையை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் காணலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்தேன், மெர்ஜருக்கு அப்படி ஒரு அப்டேட்மே அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் இல்லை. அது அந்த ஷேப் ரேஷியோவே முடிஞ்சிடுச்சு, 1:52 நினைக்கிறேன். அது மார்ச் 10 தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட். அதெல்லாம் முடிஞ்சு ஐ திங்க் ஷேர் எல்லாமே கிடச்சிருக்கும். அந்த கேஎஸ்ஆர்எம் இண்டஸ்ட்ரீஸோட அந்த ஷேப் ரேஷியோ தான் மெர்ஜரு. பெருசாக அதுக்கப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் எந்த நியூஸுமே இருந்த மாதிரி இல்லை. பட் அவர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிமேட் அக்கௌண்ட்டில் ஏதாவது பக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிவிஆர் ஐஎன்எக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி, நோ, ஐ வில் நெவர் கன்சிடர் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து 6 ஏர்பேக்ஸ், அதாவது இந்த வருஷம் 6 ஏர்பேக்ஸ் உள்ள கார்ஸை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேர்மன் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட ஆன்கோயிங் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் பர்சஞ்சர் சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியனால பர்சஞ்சர் வெஹிக்கிள் காரில் வந்து 6 ஏர்பேக்ஸ் வச்சு கொண்டு வர இருக்கிறாங்க. டிக்டாக் வந்து ஜப்பானோட இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து நிக்கேயோட ரிப்போர்ட்டை பார்த்து சொல்கிறேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை வந்து ஜூனில் ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. குறிப்பாட்டு லோக்கல் கம்பெனிஸ், அவங்களோட இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் செல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்இசியோட ரிசல்ட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பட் ஆர்இசியோட ரிசல்ட்ஸ் இன்னும் கிடைக்கல. கேஸ்ட்ரால் ப்ளீஸ் ஷேர் நியூஸ் ஆன் இட். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் கேஸ்ட்ராலில். இதான் என்னோட கருத்து. டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படி வருதுன்னா அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் சேல்ஸ் வந்து ரீசெண்டாக வந்தது விழுந்துருந்துச்சு, மந்த் பேசிஸில் பார்த்தோம். அது போக ட்ரம்போட டேரிஃப்னால அவங்க வந்து யூகேலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற காரோட டேரிஃப் போட்டதுனால, அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டதுனால அதை ஸ்டாப் பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க, அங்கேருந்துங்க இம்போர்ட் பண்ணுறது. ஸோ ஓவராலாட்டு டாடா மோட்டர்ஸ் கொஞ்சம் ஷார்ட் டைமில் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் பெருசாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருக்காது, பட் விழுந்துச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து நியூஸ் பேசிஸில் 10% கிட்டலாம் விழுந்துச்சு.
600 கீழெல்லாம் வந்துச்சு, அப்போ யூஸ் பண்ணோம். ஸோ எகைன் அப்படி வந்துச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அந்த WS இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 64 ரூபா இருந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸு, ஜஸ்ட் 411 கோடி தான் மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. ஹைனி பார்த்தீங்கன்னா 186 வரைக்கும் போயிருக்கு, ஸ்டாக் பி 166 காட்டுது. பட் கூகுளில் 153 எவ்வளோ காட்டுது, புக் வேல்யூவோட 2 மடங்கு இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது. பட் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்குது. அந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 24 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூனில் வந்து 4 கோடி, செப்டம்பரில் 4 கோடி ப்ராஃபிட் இருந்தாலும் டிசம்பரில் வந்து நெட் லாஸ் போஸ்ட் ஆயிருக்கு. 24 கோடிக்கு நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இயர் ஆனர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2023 80 கோடியாக இருந்த சேல்ஸு மார்ச் 2024 326 கோடியாக போயிருக்கு. அதே மாதிரி 22 59 கோடி நெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 23 20 கோடி ப்ராஃபிட்டு, 24 47 கோடி ப்ராஃபிட்டு. பட் இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. லாஸ்ட்டு 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து போராக இருக்குது. அதனால இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் பி 150க்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா, குறிப்பாட்டு ஜப்பானோட நாமினல் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா $4 trillion இருக்குது. அது 4th லார்ஜஸ்ட் இன் வேர்ல்டு. பட் கலிஃபோர்னியா அதோட ஜிடிபி வந்து $4.1 trillion இருக்குது. ஜப்பானோட ஜிடிபியை பீட் பண்ணி வந்திருக்கு. யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஜிடிபி இந்த வேர்ல்டு, $29.2 trillion. சைனா நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க, $18.7 trillion. ஜெர்மனி 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க, $4.6 trillion. 4th பொசிஷனில் ஜப்பான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவோட ஜிடிபி 4.1 trillion இருக்குது, ஜப்பானோடது 4 trillion தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, அடுத்தது வந்து க்ரோத் ஸ்டாக்ஸு, அது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஐடிசி எடுத்தீங்கன்னா அவங்க டிவிடனும் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 2 வாட்டி டிவிடன் கொடுப்பாங்க. அது வந்து ப்ரைஸ் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்கும் அதே மாதிரி தான். ரீசெண்டாக வர 22 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்ட் டிவிடன் ஸ்டெடி க்ரோத் இருக்கும். கோல் இந்தியாவில் வந்து ரீசெண்ட்லி இது க்ரோத் இருந்துச்சு, ஒரு 100% வரைக்கும் மேலே போச்சு. இப்போ டவுன்லேயே அப்படியே இருக்குது, டம்ப் ஆகி. அவங்களும் நல்ல டிவிடன் கொடுப்பாங்க. கோல் இந்தியா கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குமான்னு சொல்ல முடியாது, பட் டிவிடன் நல்லா இருக்கும். அதே க்ரோத் ஸ்டாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸு, அதில் வந்து ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கும், பட் டிவிடன் பெருசாக இருக்காது. டிவிஸ் லேபரட்டரிஸும் அதே மாதிரி தான், க்ரோத் இருக்கும், மாடரேட் டிவிடன் தான் இருக்கும். டிமார்ட்டு லோ டிவிடன் பட் ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். இதுதான் க்ரோத் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி டிவிடன் ஸ்டாக்ஸுக்குள்ள டிஃபரன்ஸு. டிவிடன் ஸ்டாக்ஸ்னால் கேஷ் வந்து ஹேண்டில் ரெகுலரி இருக்கும், பட் க்ரோத் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், உடனே வந்து ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து குளோபலில் டாப் 25 அந்த பொசிஷன் வந்துருக்காங்க நெட்ஒர்த் வச்சு பார்க்கும்போது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நெட்ஒர்த் வந்து $118 billion அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இவங்களோட நெட்ஒர்த்து. ஸோ ஓவர்லாட் இப்போ டாப் 25 பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. 25 பொசிஷன்னா இவங்களோட குளோபல் லெவல் பொசிஷன் வந்து 21வது ரேங்கில் இருக்குது. இவங்க அந்த 25 பொசிஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வர ஐபிஓஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ, இது வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஒன்லி லிஸ்டிங் இன், பட் பெருசாக இதில் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் அந்த மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது, அதனால கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் லிஸ்டிங் இன் ப்ளஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான் லிஸ்டிங் இனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் லாங் டேர்மில் இப்போதைக்கு இதை கெஸ் பண்ண முடியாது. 2626 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 354 கோடி பண்ணுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஹெச்என்ஐ இவங்க எல்லாமே அலோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஐவர் சப்ளை செயின் சர்வீஸ் ஐபிஓ, இதுவும் 28லேருந்து 30 தான் ஓப்பனிங்கு. 27.13 crores தான் ரைஸ் பண்ணுறாங்க. 28.56 lakh ஷேரு. ஐ திங்க் இதெல்லாம் ரொம்பவே சின்ன கம்பெனி நினைக்கிறேன். 95 rupees per ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆருண்யா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ, இது வந்து 29 ஓப்பன் ஆகி May 2 க்ளோஸ் ஆகுது. 33.99 crores வந்து எஸ்எம்இ ஐபிஓ, இது அவ்வளோத்துக்கு ரைஸ் பண்ணுறாங்க. 52.60 lakh ஷேரு. ஆஃபர் ஃபார் சேலில் ஒரு 6 லட்சம் ஷேரு, அதோட வேல்யூ வந்து 3.48 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு ப்ரைஸ் வந்து 55 to 58 rupees. கெர்னிக் இண்டஸ்ட்ரீஸ் April 29 to May 6 இருக்குது. 8.75 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இது ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 34.98 lakh ஷேர்ஸ். இதுவும் எஸ்எம்இ தான். 25 rupees ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்குது. வேகன்ஸ் லீனிங் ஐபிஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா May 2 ஓப்பன் ஆகி May 6 க்ளோஸ் ஆகுது. இதுவும் எஸ்எம்இ தான். 38.38 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 30.80 lakh ஷேர் வந்து மூலமாட்டு இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது போக வேறு கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் வந்து டேங்க் அப் இன்ஜினியர்ஸ் இந்தியா, இது வந்து மண்டே லிஸ்ட் ஆகுது. April 28 லிஸ்ட் ஆகுது. என்எஸ்சி எஸ்எம்இ அந்த இதில் லிஸ்ட் ஆகுது.
ஸோ லிஸ்டிங் டேட் வந்து ஏப்ரல் 30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபைனலைஸ் ஆகிறது ஏப்ரல் 28 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேகன்ஸ் லேர்னிங் ஐபிஓ சொன்னேன், அதோட ப்ரைஸ் 78 ரூபாலேருந்து 82 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐபிஓஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகுது. சில கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் லிஸ்ட்டும் ஆகுது. இது ஐபிஓஸ் லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.